வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். தங்கள் சொந்த குடும்பம் மற்றும் சொந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட குற்றங்கள் தான் தாஜுதீனின் மரணம் போன்றவையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போது நாடாளுமன்றத்தில் உரையாற்றி வரும் அவர், ராணுவத்திலோ அல்லது புலனாய்வு துறையிலோ உள்ள ஒரு சிறிய குழுவினர் அரசின் நலனுக்காக என்ற பெயரிலோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் அதிகாரத்திற்காகவோ அல்லது ஒரு அரசியல் முகாமின் அதிகாரத்திற்காகவோ சில காரியங்களை செய்திருந்தால் அவர்களுக்கு பொருத்தமான தண்டனையை வழங்க நாங்கள் எங்கள் அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது. இதற்கெல்லாம் பின்னால் மிக சிறியதொரு அரசு இயந்திரத்தின் இயக்குநர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதை நாட்டுக்கு அமலப்படுத்தப்பட வேண்டாமா? நாட்டில் வெளிவான்கள் பற்றிய பயம் இருக்கவில்லையா? தனது தோட்டம் இடிக்கப்படுவதை எதிர்த்த ஒருவர் இலக்குத்தடுகள் இல்லாத வெளிவான்களில் கடத்தப்பட்டார். இவை சிவில் மோதல்கள் அல்ல. ஒரு சிறிய குழுவினர் தங்களின் சொந்த அரசியல் நலன்களுக்காக இந்த கொடூரமான கொலைகளை செய்துள்ளனர். இந்த கொடூரமான குற்றங்களுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். எரிபொருள் விலைகளில் எப்போதும் மாற்றம் செய்யப்படும் என்று தற்போதைக்கு கூற முடியாது என்று பலசக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் விலை அதிகரித்தமையினாலேயே உள்நாட்டு சந்தையிலும் விலை அதிகரித்தது. எனினும் சர்வதேச சந்தையில் விலை வீழ்ச்சியடையும் சந்தர்ப்பத்தில் அதன் நன்மையை நுகர்வோருக்கு வழங்க நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். காலிப்பகுதியில் போலி டாலர் மோசடியில் ஈடுபட்ட 2 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 26 மற்றும் 27 வயதுடைய தஜிகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேகநபர்கள் நேற்று முன்தினம் பிற்பகல் உணவட்டுண பகுதியில் உள்ள மோட்டார் சைக்கிள் வாடகைக்கு விடும் இடமொன்றுக்கு வந்து $400 கொடுத்து இலங்கை நாணயப்படி 1,27,000 ரூபாவை மாற்றியுள்ளனர். பின்னர் அங்கிருந்த பெண் அந்த டாலர்கள் போலியானவை என்பதை கண்டறிந்து உணவடுன சுற்றுலா போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2847 தாதியர்களுக்கு நியமனங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த சேதசு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரும் ஜூலை 16ஆம் தேதி பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இந்த விஜயத்தின் போது இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவது மற்றும் இலங்கைக்கு பிரெஞ்சு முதலீடுகளை ஈர்ப்பது ஆகிய விடயங்கள் குறித்து முக்கியமாக கலந்துரையாடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விஜயத்தின் முக்கிய அம்சமாக உலகின் மிகப்பெரிய கடல்வழி போக்குவரத்து மற்றும் தளவாட நிறுவனங்களில் ஒன்றான CGM இன் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ரொடால்ப் சடோவுக்கு ஜனாதிபதி அனுரவுக்கு இடையிலான சந்திப்பு அமைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை முழுவதும் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 49,000 உயர்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் இந்த அச்சுறுத்தலின் தீவிரத்தை இன்னும் முழுமையாக உணரவில்லை என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஊடகங்களிடம் பேசிய தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் இயக்குநர் வைத்தியர் கபில கண்ணகரா நிலைமை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் நோய் பரவலை கட்டுப்படுத்த சமூக விழிப்புணர்வும் தீவிர பங்கேற்பும் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் கவலையின் அளவை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் டெங்கு செயல்பாட்டு அறை மூலம் 47 முறைப்பாட்டுகள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் கூறியுள்ளார். நார்வுட் பிரதேச சபை தவிசாளர் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தவிசாளர் மற்றும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் இளைஞரின் இருதரப்பினரும் கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நார்வுட் போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலுக்குள்ளான தவிசாளர் இதுகுறித்து நார்வுட் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேபோல் தவிசாளர் தன்னை தாக்கியதாக பொகவட முறை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து நார்வுட் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார். இரு தரப்பினரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் அப்போதில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய பரீட்சைகளை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அட்டவணைப்படி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
போலி ஆவணங்கள் மூலம் இந்திய பாஸ்போர்ட் பெற்று இலங்கைக்கு தப்ப முயன்ற இலங்கை பெண்ணொருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் அவரது பாஸ்போர்ட்டை விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் பதிவு மண்டல அலுவலர் ஆய்வு செய்தார். அப்போது அந்த பெண் கடந்த 2001ஆம் ஆண்டு இலங்கை பாஸ்போர்ட் மூலம் இந்தியா வந்தது தெரிய வந்தது. தற்போது இந்திய குடியுரிமை பெற்ற பெண் போல் இந்திய பாஸ்போர்ட் மூலம் மீண்டும் இலங்கைக்கு செல்ல முயன்றதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து வெளிநாட்டவர் பதிவு மண்டல அலுவலர் அந்த பெண்ணை பிடித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தார். எல்லைப்பகுதியில் கடும் மழை தற்போது பெய்யாவிடனும் ராவண இல நீர்வீழ்ச்சி திடீர் நீர்ப்பெருக்கு கணிசமாக அதிகரித்துள்ளது. தாழ்நில பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். குறிப்பாக வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு மற்றும் திடீர் நீரோட்ட உயர்வு போன்ற அபாயங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். நீர்வீழ்ச்சி ஆறுகளின் அருகே செல்லாமல் தவிர்க்கவும், அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச உள்ளிட்ட மூவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை ஜூலை 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல பாதாள உலக குழு தலைவர் கரக்கட்டா என்பவருக்கு சட்டவிரோத உதவிகளை வழங்குவதற்காக அவரது மனைவியிடம் பெருந்தொகை பணத்தை லஞ்சமாக கோரி பெற்றுக் கொண்டமை தொடர்பில் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. 2023ஆம் ஆண்டு துபாயில் வைத்து ஹரக்கட்டாவின் மனைவி மதுசிகா மதுவந்தியிடமிருந்து முதலில் 50 கோடி ரூபாய் இவர்களால் லஞ்சமாக கோரப்பட்டுள்ளது. பின்னர் அத்தொகை 20 கோடி ரூபாவாக குறைக்கப்பட்டு அதில் முற்பணமாக 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இளம் தமிழ் கலைஞர் ஒருவர் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். ராசபாதை வீதி கோப்பாய் வடக்கைச் சேர்ந்த பிரசாத் சச்சின் வயது 17 என்பவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். குறித்த கலைஞர் நேற்று புங்குடுதீவு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு தவில் கச்சேரிக்கு சென்று வந்துள்ளார். அதன் பின்னர் அச்சுவேலி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் தவில் கச்சேரி இருந்த நிலையில் அவர் அங்கு செல்லவில்லை. அதன் பின்னர் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். குறித்த கலைஞர் தனது 8 வயதில் தவில் வாசிக்க ஆரம்பித்த நிலையில் தற்போது 17 வயது ஆகின்ற நிலையில் தனது கலைத்திறமையால் பலரது நெஞ்சங்களில் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கடந்த 2024ஆம் ஆண்டு நீதிமன்றம் முற்படுத்த வேண்டிய டிப்பரின் இலக்கத்துக்கு பதிலாக வேறு டிப்பர் ஒன்றின் இலக்கத்தினை பயன்படுத்தி நீதிமன்றில் முற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் முள்ளியவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தினுள் இயன்முறை சிகிச்சையாளர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. சடலமாக மீட்கப்பட்ட பெண் உடற்பயிற்சி நிபுணர் மரணம் கழுத்து நெரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட கொலை என்று பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. துணி, கயிறு அல்லது அது போன்றதொரு பொருளை பயன்படுத்தி கழுத்தை நெரித்தே இப்பெண் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று வைத்திய அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.